சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி மதியம் 2:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 3:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 3:52 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஆக முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:57 சந்திர உதயம் என்பது சரியாக பகல் 11 மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:27 முதல் மாலை 5:57 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 11:59 முதல் 1:28 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:58 முதல் மாலை 4:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:47 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, நேற்றைய தினம் இந்த தீட்டு குறித்த ஒரு விளக்கத்தினை பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டில் வசித்தாலும் மரண தீட்டு என்பது உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எங்க பங்காளில ஒருத்தர் இறந்து போயிட்டார் சார், அதாவது எங்க சித்தப்பா அப்பாவுடைய தம்பி இறந்துட்டார், 10 நாள் தீட்டு உண்டுங்கிறார். இப்ப தீட்டுங்கிறது அந்த ஊர்லயே ஒரு பக்கத்து வீட்டிலேயே இருக்கா சித்தப்பா வீடுன்னு சொன்னா நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். அங்க இறப்பு விஷயங்கள்ல அந்த சாவு வீட்டுல போய் கலந்துட்டு வரும் பொழுது அந்த இறந்த மனிதனுடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிருமிகள்லாம் வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது, மற்றொரு இடத்துல பரவக்கூடாதுன்னு சொல்லிதானே நம்ம எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கா. அந்த 10 நாளும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி வந்தாலும் அவங்க போய் வீட்டுல போய் குளிக்கணுங்கிற மாதிரிலாம் வச்சிருக்காதானே. ஆனா நான் என்னவோ வெளிநாட்டில் வசிக்கிறேன், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு யாரும் வரப்போறது இல்ல, நான் எங்க சித்தப்பா சாவுக்கு கூட போல, இருந்தாலும் எனக்கும் அந்த மரண தீட்டு என்பது உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக உங்களுக்கும் 10 நாள் தீட்டு என்பது உண்டு, இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான். பங்காளின்னு சொல்லிட்டு, அதுவும் சொந்த சித்தப்பான்னு சொல்லிட்டு, அப்பா கூட பிறந்த தம்பின்னு சொல்லிட்டு வரும் பொழுது உங்களுக்கு தகப்பனார் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தீட்டிலே பாத்தியதை என்பது உண்டு, அதிலே சந்தேகமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கும் 10 நாள் தீட்டு என்பது உண்டு. இதுல நீங்கள் அறிவியல் ரீதியான ஒரு காரணங்களை அடுக்குகிறீர்கள். அறிவியல் ரீதியா பார்க்கும்பொழுது பக்கத்து வீட்டிலே சித்தப்பா வீடுங்கிறது இருக்கு. மரணத்தீட்டு அப்படின்னு வரும்பொழுது மரணம் அடைந்தவருடைய உடம்பிலிருந்து ஒரு சில நோய் கிருமிகள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் 10 நாள் தீட்டு உண்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். இது அறிவியல் ரீதியான காரணமாக சொல்லப்பட்டாலும் உண்மையான தீட்டு என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தினை நேற்றைய தினமே சொல்லி இருக்கிறோம். தீட்டு என்பது வெளியிலிருந்து பார்ப்பதை விட உள்ளிருந்து பார்க்க வேண்டும். இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம்.
காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் எவருடைய வீட்டத்திலே இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே தீட்டிற்கு உட்பட்டவர்கள். இது போக ஜனன ஆச்சௌச்சம் என்று எடுத்துட்டாலும் சரி, அதாவது பிறப்பு தீட்டு என்று எடுத்துட்டாலும் சரி, அல்லது மரண ஆச்சௌச்சம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இறப்பு தீட்டு என்று எடுத்துட்டாலும் சரி, இது நிச்சயமாக பங்காளிகளுக்கு 10 நாள் தீட்டு என்பது உண்டு. அது நீங்கள் வெளிநாட்டில் வசித்தாலும் சரி, வெளியூரில் வசித்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, இது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். அப்பாவுடைய சொந்த தம்பி அப்படின்னும் பொழுது எந்த அளவிற்கு உங்களோடு நெருக்கமாக பழகி இருப்பார். சார் அவர் நெருக்கமாலாம் பழகல, எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொத்து தகராறுன்னு வச்சுக்கிட்டா கூட எங்க 2 பேருக்கும் பங்காளி சண்டை, எங்க அப்பாவுக்கு அவருக்கு எப்பயுமே பங்காளி சண்டை தான், நாங்க அவர் கூட சரியா பேசினதே இல்லை போன்ற காரணங்களை அடிக்கினாலும், நீங்க சண்டை போட்டுக்கிற ஒரு ரீசனை வச்சு கூட அந்த ஒரு பாயிண்ட்ல கூட ரொம்ப க்ளோஸா தானே இருந்திருப்பேள். சண்டை போட்டுனா கூட தினம் தினம் பார்த்துட்டு தானே இருந்திருப்பேள். மனசுக்குள்ள அவரை பத்தின சிந்தனை தானே ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்று அவர் நம்ம சொத்தை ஏமாத்திட்டாருங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா கூட ஐயோ ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு, இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு சிந்தனைங்கிறது இருக்கத்தானே செய்யும். அந்த சிந்தனையில்தான் அந்த தீட்டு என்பது இடம் பிடிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் மனிதர்கள் தானே. நான் எல்லாவற்றையும் துறந்தவன் என்று சொல்லவே முடியாதே. எல்லாவற்றையும் துறந்த ஞானிக்கு, அந்த சந்நியாசிக்கு தீட்டு என்பதே கிடையாது. ஏன்னு சொன்னா அவர்கள் இந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் மற்றும் இல்வாழ்க்கை சுகங்கள் அனைத்தையும் துறந்தவர்கள். பாசத்திற்கு, பந்த பாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸும் கிடையாது, ரொம்ப விரோதமும் கிடையாது. எல்லாவற்றையும் சமநிலையோடு பார்ப்பவர்கள். அப்படி பார்க்கக்கூடிய சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் தீட்டு என்பது கிடையாதே தவிர, மற்றபடி சாமானிய மனிதர்களாகிய நமக்கெல்லோருக்குமே அந்த தீட்டு, அது பிறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி, இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி, 10 நாள் தீட்டுன்னா நிச்சயமா 10 நாள் தீட்டுத்தான். ஏன் என்று சொன்னால் இது நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்டது, நம்முடைய சிந்தனை சம்பந்தப்பட்டது. சிந்தனையிலே அது குறித்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதால் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும், அந்த கர்மாவினை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தை முன்வைத்துத்தான் தீட்டு உனக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய பெரியவாள்ல நமக்கு சொல்லி வச்சிருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.